the normal boiling point of water is 100 degrees Celsius or 212 Fahrenheit and the freezing point of water is 0 degrees Celsius or 32 degree Fahrenheit. First subdivision question என்ன கேட்டிருக்காங்கன்னா find the linear relationship between C and F. Second subdivision, find the value of C for 98.6 degree Fahrenheit and third subdivision என்ன கேட்டிருக்காங்கன்னா the value of F for 38 degree Celsius. So இந்த questionல நார்மல் பாய்லிங் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட் வந்து ஒன்று 100 டிகிரி செல்சியஸாக இருக்கணும், அப்படின்னா 212 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக இருக்கணும். ஒன் மோர் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா அதை ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. ஃப்ரீஸ் பண்ணும்போது வாட்டரோட டிகிரி வந்து 0 டிகிரி செல்சியஸ் ஆர் 32 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக இருக்கணும். இதில் இந்த 3 சப்டிவிஷன்ஸும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து ரிலேஷன் பிட்வீன் சி அண்ட் எஃப் கேட்டிருக்காங்க. ஸோ ரிலேஷன் பிட்வீன் சி அண்ட் எஃப் அப்படின்னும் போது பாய்லிங் பாயிண்ட்ல வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட்ல 0 32 இருக்கு, பாய்லிங் பாயிண்ட்ல 100 212 இருக்கு. ஸோ அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ரீசிங் பாயிண்ட் 0,32 அண்ட் பாய்லிங் பாயிண்ட் 100,212 எடுத்துருக்கோம். அண்ட் எக்ஸ் ஒய்ன்றது என்னன்னா ரிலேஷன் பிட்வீன் சி அண்ட் எஃப். அப்போ எக்ஸுக்கு சீனோ ஒய்க்கு எஃப்னோ எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் இதை வந்து 2 பாயிண்ட் ஃபார்ம்ல அப்ளை பண்றோம். இது ஒரு பாயிண்ட் இது ஒரு பாயிண்ட் இருக்கா, அப்போ 2 பாயிண்ட் ஃபார்ம்ல அப்ளை பண்ணோம்னா y minus y1 by y2 minus y1 equal to x minus x1 by x2 minus x1. ஸோ இப்போ இதில் வந்து இது x1 இது y1, அதே மாதிரி இது x2, this one is y2. ஸோ இதுதான் x y, இது x இது y, அதுதான் எழுதியிருக்கோம். இப்போ 2 பாயிண்ட் ஃபார்ம்ல y minus y1. ஸோ yன்றது f, f minus 32 divided by y2ன்றது 212, 212 minus 32 equal to x minus x1, xன்றது c. So c minus x1 is 0 divided by x2ன்றது 100, 100 minus 0. Next f minus 32 as it is அப்படியே இருக்கும். 212 ல இருந்து 32 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா என்ன வரும்னா 180. இங்க c minus 0 is c, 100 minus 0 is 100. நெக்ஸ்ட் இந்த 180 வந்து இங்க cross multiply பண்ணிக்கலாம். So 180 cross multiply பண்ணோம்னா என்ன வரும்னா 100 by 80. இந்த f minus 32 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்படி இல்லனா இங்க வந்து நீங்க c ஓட வேல்யூவை கண்டுபிடிச்சுக்கலாம். இந்த c as it is இங்கே வச்சிட்டீங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதை இங்க cross multiply பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த 100 மேல வந்துரும், divided by 180, f minus 32 as it is இப்படியே இருக்கும். இப்போ இத கேன்சல் பண்ணிக்கலாம். 0 0 கேன்சல் ஆயிடுச்சு. 2 டேபிள்ல 2 5s are 2 9s are. So நமக்கு c equal to 5 by 9 f minus 32. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் இதுல இருந்து இப்போ நம்ம c கண்டுபிடிச்சோமா அதே மாதிரி f கண்டுபிடிக்கிறதுக்கு அகைன் என்ன செய்றோம்னா இப்போ f தான் நமக்கு வேணும். இப்போ இத இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இத பண்ணல, இப்போ இந்த ஸ்டெப்ல வந்து இத பண்ணல, இத மட்டும் இங்க பண்ணும்போது என்ன ஆயிடும்னா 180 by 180 c divided by 100 ஆயிடும் இது இங்க பண்ணும்போது. நெக்ஸ்ட் f தான் வேணும். -32 அந்த சைடு வந்துச்சுனா என்ன ஆயிடும்னா -32 will becomes +32 ஆயிடும். அகைன் இத கேன்சல் பண்ணினா 0 0 9 times 5 times. So f ஓட வேல்யூ 9 by 5c plus 32. இது செகண்ட் ஈக்குவேஷன். So relation between c and f ன்னு கேட்டிருக்காங்க. c கான வேல்யூ இது, f கான வேல்யூ இது. So which is the required relationship between c and f? இதுதான் first equation. Next second subdivision. First equation இல்ல, first subdivision ஓட answer relation between. Next second subdivision வந்து value of c. நம்மள c ஓட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க. when 98.6 degree Fahrenheit. அப்ப f ஓட வேல்யூ என்னன்னு எடுத்துக்கிறோம்னா 98.6 degree f in first equationல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இந்த ஈக்குவேஷன்ல f க்கு பதிலா என்ன போடுறோம்னா 98.6 ன்னு போடுறோம். அப்ப c equal to 5 by 9 instead of f எவ்வளவு போடுறோம் 98.6 minus 32. so இதுல இருந்து இத சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு வரும் 66.6 டிகிரி வரும். so இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றோம். 5 into 66.6 மல்டிப்ளை பண்ணா 333 வருது. 333 இத மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 6 into 5 13 வந்துரும். again 6 into 5 30 33 ஆயிடும். again 6 into 5 30 33. so 0 க்கு பாயிண்ட் வெச்சோம்னா 333 divided by 9 ன்னு வரும். so இத 9 ஆல டிவைட் பண்ணி பார்க்கலாம். 9 ஆல டிவைட் பண்ணோம்னா 9 3s are 27, remaining is 6.
இப்போ இந்த 3 கேரி ஓவர் பண்ணிக்கலாம் 9 7s are 63 0 so 37 degree ஆன்சர் வந்துருச்சு C ஓட வேல்யூ நெக்ஸ்ட் third subdivision போறோம் the value of f for 38 degree celsius னு கேட்டிருக்காங்க இப்போ நம்மள என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க find the value of f find the value of f னு கேட்டிருக்காங்க C க்கு 38 degree celsius இத எடுத்து போய் எங்க பண்றோம்னா செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம் ஃபர்ஸ்ட்லயே பண்ணலாம் எதுல பண்ணாலும் ஆன்சர் வரும் So இதுனா ஈஸியா கண்டுபிடிச்சலாம் f left hand sideல இருக்கிறதுனால so f equal to 9/5c plus 32 அப்ப 9/5 c க்கு பதிலா என்ன கொடுத்திருக்காங்க क्वेश्चनலயே 38 னு கொடுத்திருக்காங்க so 38 போட்டோம் plus 32 so இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா எவ்வளவு வருதுனா 342/5 plus 32 so இப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம்னா 68.4 plus 32 இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 100.4 degree Celsius. This is the third subdivision order answer. That's all.